வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த படத்தை வெளியிட்ட அமெரிக்கா. அமெரிக்க ராணுவத்திற்கு முன்னால் வெனிசுவேலா ராணுவம் மண்டியிட்டதாக ட்ரம்ப் பேச்சு. புதிய அரசு பதவியேற்கும் வரை அமெரிக்காவே வெனிசுவேலாவை நிர்வகிக்கும் என்று ட்ரம்ப் அறிவிப்பு. வெனிசுவேலாவின் எண்ணெய் துறையில் அமெரிக்க எரிசக்தி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திட்டவட்டம். வெனிசுவேலா தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். வெனிசுவேலாவில் உள்ள இந்தியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வெனிசுவேலாவிற்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் வலியுறுத்தல். அமெரிக்காவால் சிறைபிடிக்கப்பட்ட வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நியூயார்க் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜர். கையில் விலங்குடன் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட வீடியோ வெளியீடு. இரத்த குளியலுக்கு காரணமான ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த வேண்டியது அவசியம். ரஷ்ய அதிபர் புட்டினின் செயல்பாடுகள் தான் விரும்பும்படி இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் சொந்த ஊர் செல்ல ஏதுவாக 10 சிறப்பு ரயில்களை அறிவித்த தெற்கு ரயில்வே. இன்று காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கியது. பத்து ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. முதலமைச்சரை சந்தித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இனிப்பு வழங்கி நன்றி. ஓய்வூதிய அறிவிப்பின் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வாழ்வளித்துள்ளார் முதலமைச்சர். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று நம்புவதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேட்டி. முதலமைச்சர் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். 58,000 பேர் 48,000 பேர் இன்று பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். தமிழக அரசு பங்களிப்பு ஓய்வூதியத்தை தான் அறிவித்துள்ளதே தவிர முழுமையான ஓய்வூதியம் அல்ல என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொன்னவாறு முதலில் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 2021 தேர்தலில் பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தினமும் டீச்சர்ஸ்ங்க வாத்தியாருங்க ஒரு சைடில் போராடிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்துடைய நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதில் இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஏதோ முழுமையான அவங்க கேட்ட பென்ஷன் ஸ்கீம் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. இன்று தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார பயண நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். ஆயிரம் அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என்று சீமான் காட்டம். தமிழ்நாட்டை யார் அதிகம் நாசம் செய்வது என்பதில்தான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே போட்டி இருப்பதாகவும் விலாசம். எவன் அதிகமாக திருடுறது, எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தால் மாறிடுமா, அமித்ஷா வந்தால் மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும். அதே தான் இருக்கும். நீங்கள் என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறீங்க. சொல்லுங்கள், என்ன மாறுதல் வந்துடும்?
ஜனவரி 9ஆம் தேதி முதல் அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல். ஜனவரி 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்வர் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் வகையில் ஏற்பாடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டோம். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். சென்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய நிலவரங்களை தெரிவித்து வந்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தவேக கூட்டணிக்கு வர வாய்ப்பு. தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உங்க அன்னைக்கு வருவாங்க, பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குள்ள அது இப்போ சாத்தியமாக இருக்கும். தமிழகம் முழுவதும் இன்றும் நடைபெறுகிறது வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க மனு அளிக்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கருவறைக்குள் புகுந்து தீட்சிதர்களை தாக்கிய போதை ஆசாமி. அபிஷேகத்திற்கு வைத்திருந்த பொருட்களை கீழே தள்ளிவிட்டு ரகளையில் ஈடுபட்ட நிலையில் கைது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவின் போது தீட்சிதர்கள் போலீசாரிடையே வாக்குவாதம். கட்டளைதாரர்களை தரிசனத்திற்கு அழைத்து செல்லும் போது போலீசார் தடுத்து நிறுத்தியதாக தீட்சிதர்கள் குற்றச்சாட்டு. சென்னை பிராட்வேயில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் வரும் 7ஆம் தேதி முதல் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையங்களில் இருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல். பிராட்வே பேருந்து நிலையத்தில் மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் மாற்று ஏற்பாடு. சொந்த ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் ஸ்தம்பித்த ஜிஎஸ்டி சாலை. சிங்கப்பெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை போக்குவரத்து நெரிசல். வானில் தோன்றிய இந்த ஆண்டின் முதல் சூப்பர் நிலவு. வழக்கத்தை விட 3 மடங்கு பெரிதாக தோன்றிய நிலவை கண்டுகளித்த மக்கள். திருச்சூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 600க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீக்கீரை. சோதனை ஓட்டத்திற்கு செல்ல வேண்டிய ரயில் என்ஜினும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. ஐபிஎல் தொடரில் இருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கம். பிசிசிஐ உத்தரவை தொடர்ந்து அணியில் இருந்து விடுவித்ததை உறுதி செய்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி.